ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு லட்சுமி ருச்சி நலபாகம். எல்லோரும் எப்படி இருக்கீர்கள்? இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே சாஃப்டான ஸ்பாஞ்சியான குஷ்பு இட்லி தான் பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவாளாக இருந்தால் லட்சுமி ருச்சி நலபாகம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆல் பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குஷ்பு இட்லி பண்ணுறதுக்கு முதல்ல இட்லி அரிசி ஒரு 4 டம்ளர் எடுத்திருக்கேன். இட்லி அரிசியில் நம்ம எந்த வெரைட்டி வேணாலும் எடுத்துக்கலாம். இட்லி அரிசி நம்ம எந்த டம்ளரால் எடுக்கிறோமோ அதை தலை தட்டி நம்ம எடுத்துக்கணும். முழு குண்டு உளுத்தம் பருப்பு 1 டம்ளர் தலை தட்டி இதுவும் எடுத்துக்கணும். இப்போ இதை நல்லா 3-4 தடவை வாஷ் பண்ணிக்கலாம். இந்த அரிசியும் உளுந்தையும் நம்ம எந்த அளவுக்கு வாஷ் பண்ணணும்னாக்க அந்த கலர் மாறுற வரையும் நம்ம வாஷ் பண்ணிக்கணும். இந்த அரிசி வாஷ் பண்ண வாட்டரை நம்ம வேஸ்ட் பண்ணாதைக்கு பிளான்ட்ஸுக்கெல்லாம் ஊற்றலாம். இப்போ அரிசி உளுந்தையும் நல்லா வாஷ் பண்ணிட்டோம். நல்ல தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இதோட வெந்தயம் 4 டீஸ்பூன். வெந்தயம் கொஞ்சம் கூட போட்டாதான் இட்லி நமக்கு நல்லா சாஃப்டாக வரும். இப்போ அடுத்தது நம்ம செப்பரேட்டாக இட்லி நமக்கு சாஃப்டாக வரத்துக்கு ஒரு சீக்ரெட்டான இன்க்ரீடியண்ட் அவல் 2 டம்ளர் எடுத்திருக்கேன். தலை தட்டி கெட்டி அவல் எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக நம்ம மெல்லிஸ் அவல் கூட எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இதையும் நம்ம ஊற வச்சுக்கலாம். இட்லி அரைக்க போகிறதுக்கு ஒரு 1 ஹவர் முன்னாடி அவளை ஊற வச்சா போகும். 8 ஹவர்ஸ் கழிச்சு அரிசி உளுந்து வெந்தயம்லாம் நல்லா ஊறிடுத்தோம் சாஃப்டாக. இப்போ இதை நம்ம கிரைண்டரில் அரைச்சிக்கலாம். நம்ம கிரைண்டரில் மாவு அரைக்கிறச்சே கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஊற்றி நம்ம அரைக்கணும். மொத்தமாக ஊற்றி அரைக்கக்கூடாது. தேவைப்பட்டால் நம்ம அப்பப்போ பார்த்து செக் பண்ணிவிட்டோம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஊற்றி அரைச்சிக்கலாம். நமக்கு அரிசி உளுந்தெல்லாம் ஊறுற பதமும் ரொம்பவுமே முக்கியம் இட்லி சாஃப்டாக வரத்துக்கு. நம்ம மார்னிங் ஒரு 10 மணிக்கு நம்ம இதை ஊற வச்சிட்டோம்னாக்க ஈவினிங் 5 o'clock நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு அவளும் சாஃப்டாக நல்லா ஊறிடுத்தோம். இதையும் நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். அரிசி உளுந்தெல்லாம் இந்த மாதிரி சைடில் அங்கங்கே நிற்கும். அதை நம்ம எடுத்து விட்டுட்டோம் கிரைண்ட் பண்ணிக்கணும். அவள் ஆட் பண்ணுற ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னாக்க நம்ம அரிசியும் உளுந்தும் முக்கால்வாசி அரைப்பட்டு இருக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம இந்த அவளை ஆட் பண்ணிக்கணும். அவள் ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம தண்ணியும் ஆட் பண்ணிக்கணும். ஒரு 1/2 டம்ளர் ஆட் பண்ணிக்கலாம். இட்லி நமக்கு சாஃப்டாக வரணும்னு பார்த்தீங்கன்னாக்க மாவு அரைக்கிற பக்குவத்துலேயும் இருக்குது. இந்த மாவு அரைக்கிற பக்குவம் பார்த்தீங்கன்னாக்க நல்ல சாந்து மாதிரி அரைச்சிக்கணும். இந்த இட்லி மாவு அரைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 20 to 25 மினிட்ஸ் ஆகும். நம்ம எவ்வளோ இந்த மாவை நல்லா ஓட்டி அரைக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு இட்லி சாஃப்டாக வரும். நம்ம மாவு அரைக்கிறச்சே ஃபைனல் ஸ்டேஜில் கல்லுப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம். மாவு அரைக்கிறச்சேயே நம்ம உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ இட்லி மாவு சூப்பராக ஜோராக ரெடி ஆகிடுது. நம்ம இதை ஒரு அகலமான பாத்திரத்தில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நம்ம இட்லி மாவு எடுத்து வைக்கிறச்சே எப்போதுமே நல்லா தாராளமாக அகலமான பாத்திரத்தில் தான் எடுத்து வைக்கணும். இந்த டிப்ஸ் பார்த்தீங்கன்னாக்க பிகினராக இருக்கவாளுக்கு யூஸ் ஆகட்டுமேன்னுட்டு சொல்கிறேன். இப்போ நமக்கு மாவு நல்லா ஜோராக பொங்கி ரெடியாக இருக்குது. நம்ம முதல் நாள் ரெடி பண்ண இட்லி மாவு மறுநாள் காலம்புற வாக்கிறதுக்கு சூப்பராக ஜோராக ரெடியாக இருக்குது. இதை நல்லா கலரி விட்டுட்டு நம்ம இட்லி வாத்துக்கலாம். இட்லி மாவு கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி தோணித்துனாக்க 1/2 டம்ளர் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். இட்லி பிளேட்டில் நம்ம எண்ணெயை நல்லா தடவிட்டோம். எல்லா சைட்லேயும் நம்ம இட்லி ஊற்றிக்கலாம். நம்ம மாவு எடுத்து ஊற்றரிச்சே 1/2 கரண்டி ஊற்றினா போகும். அதுவே மேலே எழும்பி வரும். நம்ம இட்லி தட்டை வைக்கிறதுக்கு முன்னாடி இட்லி பாத்திரத்தில் நம்ம தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தான் இட்லி தட்டெல்லாம் வைக்கணும். இப்போ நம்ம இதை 10-15 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். இட்லி நமக்கு சூப்பராக ஜோராக மேலே நல்லா எழும்பி குஷ்பு இட்லி சூப்பராக ஜோராக ரெடியாக எடுத்து இட்லி பிளேட்டில் நல்லா எண்ணெய் தடவிட்டு ஊற்றிருக்கிறதுனால நமக்கு தட்டில் இட்லி ஒட்டாமல் வரும். இட்லி நமக்கு சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக சூப்பராக ஜோராக ரெடி ஆகிடுது. இது நம்ம சட்னி சாம்பார் இட்லி மிளகாப்பொடி இதோடலாம் நம்ம சர்வ் பண்ணலாம். பிகினராக இருக்கிறவங்களுக்கு யூஸ் ஆகட்டுமேன்னுட்டு தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். தெரிஞ்சவா இதை இக்னோர் பண்ணிடுங்கோ. நம்ம இட்லியில் சாம்பாரை நம்ம தொட்டு சாப்பிடக்கூடாது. எப்போதுமே ஊற்றிட்டு தான் சாப்பிட்ணும். இந்த மெத்தடில் இந்த இட்லி ரெசிபியை உங்கள் ஆத்தில் ட்ரை பண்ணி பாருங்கோ. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கோ.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. என்னுடைய லக்ஷ்மி ருச்சி நலபாகம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பை.